வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போது உலக போதை ஒழிப்பு தினம், அதனை முன்னிட்டு ஒரு சில கருத்துக்களை உங்களிடையே கூறலாம் என நினைக்கிறேன். தற்போதைய சூழலில் போதை என்பது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடும் நோய். இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், மாணவர் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள். மாணவர் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்கள் நம் சமூகத்தின் சாபக்கேடு என்றே சொல்ல வேண்டும். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம சாலை ஓரங்களில் நடந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞர்களை நிறைய பேர் பார்த்திருப்போம். இவர்களில் 80% பேர் ஏதோ ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டிற்கு 4 லட்சம் பேர் இந்த போதைப் பொருட்களால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆண்டிற்கு 4 லட்சம் பேர் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எத்தனை குடும்பங்கள் தெருவுக்கு வந்து விடுகின்றன என்று. இப்போ மாணவ சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம், சிலருக்கு இந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களது நண்பர்கள் ஏதேனும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தால் அவர்களிடையே இந்த போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகளை நீங்கள் எடுத்து கூற வேண்டும். அவர்களை திருத்துவதில் உங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருக்க வேண்டும். மாணவர்களே, உங்களது தாய் தந்தையரை சற்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய குழந்தை இந்த சமுதாயத்தில் படித்து ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று கனவோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 மனித தெய்வங்களை சற்று சிந்தித்து பாருங்கள். போதை நம் சமூகத்திற்கே எதிரானது. தவறை தவறென்றே சுட்டி காட்டுங்கள். ஒழுக்கமற்ற சமூகம் ஒருபோதும் முன்னேற முடியாது. நம்மளோட வாழ்வியல் முறை என்பது அறம் சார்ந்த வாழ்வியல் முறை. உண்ணும் உணவு அறமாம், உடுக்கும் உடை அறமாம், சொல்லும் வார்த்தை அறமாம், செல்லும் பாதை அறமாம், சேர்க்கும் பொருள் அறமாம், கொள்ளும் இன்பம் அறமாம், கொண்ட கொள்கை அறமாம். அறம் சார்ந்து சுயமாக சிந்தனை செய்யுங்கள். மது, புகை, போதை இவற்றை கெத்தென்று எண்ணாதே, அது உன்னை வெத்தாக்கிவிடும். இது ஆண்மையின் அடையாளம் அல்ல, ஆபத்தின் அடையாளம். அதனால்தான் அந்த பாட்டிலே போட்டிருப்பான், இது நாட்டுக்கும் வீட்டிற்கும் உயிருக்கும் கேடு என்று. அதே போல் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் பெருசா போட்டிருப்பாங்க. பாக்கெட்ல பெருசு 80% விளம்பரத்தோட போட்டிருப்பான், கேன்சர், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டு விடுகிறது. இதைதான் திருவள்ளுவர் சொல்கிறார், துஞ்சினும்